பாபா ஆத்மாவை பற்றி. ஓம் சாந்தி. நான் ஆத்மா இந்த உடலில் சுதந்திரமாகத்தான் இருக்கின்றேன். நான் அழியாமல் அழியாதவனாக இருக்கின்றேன். நான் இந்த உடலில் எனது நடிப்பை நடிப்பதற்காக நான் பூட்டப்பட்டு இருக்கின்றேன். ஆனால் உள்ளேயோ நான் சுதந்திரமானவனாகத்தான், விடுபட்டவனாகத்தான், அழியாமல் இருக்கின்றேன். எனது நடிப்பை இந்த உடலில் முடித்துவிட்டேன் என்றால், பிறகு நான் வேறொரு உடலில் சென்று எனது நடிப்பை தொடர வேண்டும். ஆதலால் தந்தை இப்படி கூறுகின்றார், ஆத்மா சுதந்திரமான ஆத்மா என்று. இப்பொழுதோ சங்கம யுகமாக இருக்கிறது. தந்தையின் சந்திப்பிற்கான யுகமாக இருக்கின்றது. இங்கோ தந்தை குழந்தைகள் இருக்கின்றார்கள். ஒரு வீட்டில் கூட தந்தை இருக்கின்றார் மற்றும் 5-7 குழந்தைகள் இருக்கின்றதென்றால் அவர்கள் சகோதரர்கள் சகோதரிகளாக இருக்கின்றார்கள். ஆனால் ஆத்மாவோ சகோதரராக இருக்கின்றது. ஆத்மா ஆத்மா பாயி பாயி என்று கூறுகின்றோம். எப்பொழுது தந்தையின் நேரடி குழந்தைகளாக ஆகிவிட்டோமோ அப்பொழுது சகோதரன் சகோதரிகளாக ஆகிவிட்டோம். ஆனால் ஆத்மாவோ சகோதரன் சகோதரனாக இருக்கின்றது. தந்தைதான் ஆத்மாவிற்கு ஆஸ்தி கொடுக்க முடியும். ஒரு தந்தை இருக்கின்றார்கள், நிறைய குழந்தைகள் இருப்பார்கள். ஆனால் தந்தையோ ஒருவரே. ஆகையால் தந்தைதான் அனைத்து ஆத்மாக்களுக்கும், அதாவது சகோதரர்களுக்கும் ஆஸ்தியை கொடுக்க முடியும். ஆதலால் ஆத்மாவோ தந்தையை நினைவு செய்கின்றது, சகோதரர்களை அல்ல. நாம் ஆதலால் எந்த தேகதாரியையும், அதாவது உடம்பில் இருக்கும் தேகதாரியையும் நாம் நினைக்கக்கூடாது. அனைத்து மனிதர்களையும் நினைவை விட்டுவிட்டு நாம் நமது தேகத்தின் நினைவை கூட விட்டுவிட்டு நாம் ஆத்மாக்கள் என்று புரிந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சகோதரனால் ஆஸ்தி கொடுக்க முடியாது, தந்தைதான் ஆஸ்தி கொடுப்பார். ஆகையால் நாம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மா அபிமானியாகி இங்கே தந்தைக்கு முன்னால் அமர வேண்டும். சில குழந்தைகள் இங்கே கூட தேக அபிமானத்தில் இருக்கின்றார்கள். மற்ற தேகதாரிகளை நினைத்தோம் என்றால் கூட நாம் தேக அபிமானத்தில் தான் இருக்கின்றோம் என்று அர்த்தம். ஆகையால் தந்தை இந்த பிரம்மாவின் உடலில் அமர்ந்து நமக்கு ஞானத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். நாம் இந்த பிரம்மாவை கூட நினைவு செய்யக்கூடாது. அவரும் ஆஸ்தி அடைவதற்காகத்தான் இருக்கின்றார். தந்தை அவருக்கும் கூட ஆஸ்தியை கொடுக்கின்றார். ஆகையால் நாம் அவரை நினைக்காமல் ஆத்மா பரமாத்மாவை நினைக்க வேண்டும். இப்படி நாம் நினைவு செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.